பிறந்த நாளில் உனக்கு ஹியூமன் பீங் இல்ல நல்ல மனசு நல்ல மனிதர் எல்லாரும் நல்ல மனிதர் தான் நல்ல மனசு உள்ள ஒரு பிறந்த நாள்ல இருந்து நல்லா இருக்கணும் சரியா ஹாப்பியா இரு சந்தோஷமா இரு நினைச்சு கவலைப்படாத எப்பயுமே அண்ணன் இருக்கணும் கூட கவலையே படாம ஜாலியா இருக்கணும்னா ஆமா இந்த நேரத்துல நாங்க யாரை மிஸ் பண்றோம்னா அஜய் சதாம் தியாகு அதுக்கப்புறம் பாசித் அதுக்கப்புறம் வேற யாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாகிர் வந்து நேற்று வந்துட்டு நம்ம சேனலில் நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது யாரும் எனக்குன்னே பிறந்து அளவெடுத்து செஞ்சு வருவாங்க கூட ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆகி போச்சு என்னோட ஃபோனு இப்போ கூட ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ஏறி இருக்கும் பழைய ஃபோனோட என்னன்னா ஐஃபோனுக்கு வாங்கியிருக்கேன் அது வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கு அப்பாப்பா ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன் என்ன மேட்டர்னு ஸோ என் ஃபோனு என் பர்ஸு எல்லாமே ஒரு ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ட்ரெயினில் போகும்போது என்னோட ஃபோனு என்னோட பர்ஸு எல்லாத்தையும் வந்து திருடிட்டாங்க ஆட்டையே போட்டாங்க ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபோன் வாங்கினேன் எதுக்காகனா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா அந்த ஃபோனில் எல்லாமே போயிருச்சு போனதுக்கப்புறம் தான் எனக்கு அதோட அருமை தெரியுது பலா ப்ரோ வாங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் எல்லாமே வந்துட்டு நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோன் வச்சுருந்தோம்னா ரொம்பவே செக்யூர்டு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் கடைசியில் நல்ல வேலை நாங்கள் நிறைய விஷயத்த வந்துட்டு நாங்கள் செக்யூர்டாக வச்சுருந்தோம் ஸோ அதனால் எங்கள் இதெல்லாம் தப்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் செக்யூர்டுக்கு எல்லாம் நல்ல ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் தான் எல்லாமே மோஸ்ட்லி சொல்லுவாங்க ஸோ ஆப்பிளே லோ ரேஞ்ச் மாடல் தான் இப்போ வாங்கியிருக்காங்க எதுக்காகனா யூடியூப்காக வாங்கினதான் இந்த ஃபோனு ஸோ அதனால வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு என்னோட பர்ஸ் எல்லாமே தொலைஞ்சிட்டனால என்னோட அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணனால என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை ஊருக்கு ரிட்டர்ன் வரதுக்கு கூட காசு இல்லை சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க வந்து காசு போட்டு விட்டு ஊருக்கு வர வச்சாங்க அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று கேக் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை இன்றைக்கி தான் வந்துட்டு என்னோடய ஜிபே எல்லாமே வந்து ஒர்க் ஆனனால ஸோ இன்னைக்கு அப்படியே போயிட்டு ஜாகிர் கேக் சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு அவனுக்கு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோ இப்போ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எல் சீரியஸோட ஃபைனல் பார்ட் 4 போட்டிருப்பேன் 4 போட்டுட்டு கையோட நான் வரேன் ஏன்னா வந்து நான் வீடியோ போட்டு இருக்கிறனால என்னால் போக முடியாது கேக் வாங்க நான் ஆர்டர்லாம் பண்ணிட்டேன் மதியானம் போயிட்டு வேகாத வெயில்ல உனக்காக கேக்கு போய் ஆர்டர் பண்ணிட்டு நான் ஒடியாந்தேன் அதுவும் 2 மணி கடை ஏறினேடா ஏகே 2 மணி கடை ஏறி ஏகே தான் எனக்கு வந்துட்டு கேக்ல என்ன பேர் போடணும்னு செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டான் ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு கழுத்து அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரியும் ஏன் நேற்று நாங்கள் வெட்டல இன்னைக்கு நாங்கள் வெட்டுறோன்றதுக்கு காரணம் ரீசன் அதுதான் ஸோ இன்னைக்கு தானே உனக்கு பர்த்டே ஒன்றும் பர்த்டே முடியல நைட்டு 12 மணிக்கு ஜாகிர் வந்துட்டு என் கூட பிறந்த தம்பி மாதிரி ஏகே எல்லாருமே என் கூட பிறந்த தம்பிங்க ஸோ அவங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கும் செய்ய போகிறது இல்லை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் வருஷம் எல்லாத்துக்கும் கேக் வெட்டுவோம் வருஷம் எல்லாத்துக்கும் வீடியோ போடுவோம் ஸோ இந்த கேக் அன்பாக்ஸ் பண்ணலாமா யாருன்னு பாத்தீங்கன்னா இவரெல்லாம் அவங்க அறிமுகப்படுத்திவிட எங்களின் தலைவன் ஆனலகன் எங்களின் கனவு கண்ணன் இவர்தான் ஐயோ அவர் ஸ்டைல பாருயா இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா எங்க ஆபீஸோட ரூம் பக்கத்துல தான் இருக்காரு பக்கத்து ரூம்ல இருக்காரு நான் ஆரம்ப கட்டத்துல வந்த போதுல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மனுஷன் இப்ப நம்ம பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இவரும் ஜாகிரும் ஒன்னாதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது என்ன கேட்டாலும் தருவாரு மனுஷன் தாராள மனுஷன் எவ்வளவு 1000 ரூபாய் பணம் கேட்டாலும் கூட தந்துருவாரு யோசிக்காம சரி அன்பாக்ஸ் பண்ணலாமா அது மட்டும் காய்ச்சி முதல் முறையா நம்ம வந்து என் பர்த்டே டேங்க்ல செலிப்ரேட் பண்ணோம் கேக்லாம் வெட்டிருக்கீங்களா நீ கேக் வெட்டிருக்கேன் அது சேர்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க கைஸ் எல்லாரும் அங்க பாருங்க முதல்ல டேங்க்ல வச்சு ஏன்னா சேர் இல்லையா கீழே போய் வழி இல்லடா சேர்ல தான் வெட்டி டேங்க் பாருங்க பார்க்கலாமா ஆடியன்ஸ் காட்டலாம் ஃபர்ஸ்ட் நீ திரும்பிக்கடா அப்புறம் பாத்துக்கலாம் 3 2 1 அன்பாக்ஸ் ஆனா இது எல்லாரும் சாப்பிட போறது இல்லை எப்படி வச்சுமாகும் நீங்க நேர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் இல்லையே இதுக்கு கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் ஒரு தடவை வந்துட்டு நம்ம பிறந்தநாள் கேக் வைப்போம் கண்டிப்பாக அதை கேக் வெட்டி யாருக்கு பர்த்டே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இல்லை இப்போ துட்டு சுத்தமாக இல்லை நானே கடை வாங்குற நிலைமையில இருந்துட்டு இருக்கேன் ஒரு 4-5 மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாராச்சும் பர்த்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேக் வெட்டுறோம் ஓகே ஜாகிர் ரெடியா என்ன எழுதிருக்குன்னு பார்த்தியா பார்க்கவே இல்லையானே ஹாப்பி பர்த்டே திருச்சி ஜாகிர் டோலப்பூர் நாயகனா ஹாப்பி பர்த்டே திருச்சி ஜாகிர் டோலக்பூர் நாயகன்
வேற வச்சிங்க டெவலப் பண்ணாங்கன்னு சும்மா போகும்போது தாத்தாட கேட்டு போனேன் டெவலப் எங்க இருக்கு எதுக்கு கேட்டேன் ஜாக்கிர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. அழுவுறா சிரிக்கிறதா தெரியல. இல்லடா அழுவுடா மூதேவி அழுவுடா. அழுவல. ஏகே அண்ணே என்ன நினைக்கிற ஜாக்கிர் பர்த்டேக்கு? ஜாகிர் பர்த்டேக்கா? இங்க வந்தோடனே கேக்குறான் ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ளன்னு கை கொடுத்தான். சரி மாப்பிளா தேங்க்யூ மாப்பிள்ளா. இல்ல எதுக்குடா பிறந்த இல்ல பிறந்த சாப்பிட கேடுங்க. இதோட நான் என்ன சொல்லுங்க மாதிரி கேட்டேன், அதை வெளில சொல்ல முடியாது. இதெல்லாம் என்ன சொல்லாங்க நீங்களே சொல்லுங்க. பாலா ப்ரோ பேசுறீங்களா? அவர் ஒரு லட்சம் ஜாகிர் வந்து நல்ல ஒரு ஹியூமன் பீங். இல்ல நல்ல மனசு, நல்ல மனிதர், நல்ல மனிதர், எல்லாரும் நல்ல மனிதர் தான். நல்ல மனசு உள்ள ஒரு ஜாகிர். ஹியூமன் பீங். சூப்பர் சூப்பர். நீங்க என்ன ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ கேட்க வெட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும். இதுக்கு மேலே லேட்டாக போனோம்னா வீட்டில் செருப்பை கட்டி அடிப்பாங்க, அதெல்லாம் கீழே வேற போட்டிடுவாங்க. இவங்க 2 பேத்துக்கு பிரச்சனை இல்லை, இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வெளியே போகிறதுக்குள்ளேயும் நாங்கள் இந்த வாட்ச்மேன்ட்ட படுற பாடு இருக்கு. அவரை கேக் கொடுத்து நாங்கள் உசார் பண்ண போகிறோம். கேக் கொடுத்து உசார் பண்ணிடுவோம். அதெல்லாம் சார் என்ன ஒண்ணு 2 பேர் குறை 3 பேர் குறைறாங்கண்ணா. அதான் கேட்பாரு, அது மட்டும் பாத்து. ஆமாம், இந்த நேரத்தில் நாங்கள் யாரை மிஸ் பண்ணுறோன்னா அஜய், சதாம், தியாகு, அதுக்கப்புறம் பாசித்து, அதுக்கப்புறம் வேற யாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றோம். தேவா, என் ஃப்ரெண்ட் தேவா, ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்றோம். மச்சான் ஜாகிர் பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ணிருங்க எல்லாரும் சேர்ந்து. ஸோ உங்களால வர முடியல, பட் இருந்தாலும் விஷ் பண்ணிருங்க. ஸோ இப்போ முடிச்சு நாங்கள் லைவ் வேற போடுவோம் ஜாகிரோட ஃபோனில். ஜாகிர் வந்து செலிபிரிட்டி ஆகணும்ல, அதுக்காக நாங்கள் லைவ்லாம் போடுவோம். ஓகேடா ஜாகிர், வெட்ரா ஜாகிர். ஒரு நிமிஷம் இந்த நெருப்புல ஒரு திறந்தா அதெல்லாம் வாங்கலையா? இல்ல தம்பி, அண்ணன் பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்குடா. திறந்த நெருப்புறதெல்லாம் அடுத்த வருஷம் வாங்கி தரேன்டா அண்ணன். இந்த வருஷம் இந்த வருஷம் நான் 40 ரூபா கேக் வாங்கி தரலையேன்னு சந்தோஷப்படுவோம். உனக்கு 1000 ரூபா கேக் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுவே போகுதுன்னு எனக்கு சும்மா விளையாடுறாங்க. என்ன மச்சான், நான் அதெல்லாம் ஜாகிருக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு பிரேஸ்லெட்டாச்சும் வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பா. அந்த நிலைமைக்கு நான் ஆடுனா கண்டிப்பா இதுல வேற முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா திருடு தாயிலா இருக்காங்க உடக்கன்ஸ். தப்பா நினைக்காங்க. சரியான கடுப்பாயிருச்சு. ஒரு பைசா ஒரு காசும் இல்லாம செல்லும் இல்லாம ரொம்ப எல்லாமே மனசு கஷ்டப்பட்டு. சேனல்ல வீடியோ வரும். ஆமா, சேனல்ல நாங்க அங்க இருந்து டிராவல் வரும் கண்டிப்பா. எல்லாமே மனசு கஷ்டமாயி ரொம்ப இதாகி அதுக்கு வேற வழி இல்லாம வரும்போதே சாப்பாடு கேட்டு சம்சாக்கு தொட்டுக்கு கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு பச்சை மிளகா. ஆமா, சம்சாக்கு தொட்டுக்கு பச்சை மிளகா தராங்க சம்சாக்கு. வேற வழியில அதை விட்டு சம்சா சாப்பிட்டு என்னை விட்டு சம்சா திட்டீங்க, என்னை விட்டு அதை திட்டீங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாலா ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் வெட்டுவோம். தீப்பெட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ சீரும் சிறப்புமாக இதை பற்ற வைப்போம். ஐயோ என்ன ஜாகிரு ஃபர்ஸ்ட் பற்ற வைக்கும் போதே இதாகிருச்சா? நீ 2 பீஸ் தானே இருக்கு. பயங்கரமா எடுத்து வந்திருக்கே ப்ரோ தீப்பெட்டி. எல்லாத்தையும் ஏகே எடு ப்ரோ. என்ன அடுப்பு பத்துக்கிறேன்னு எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டானா? அடுப்பு பத்துக்கிறேனோ இல்லையோ. சட்ட சபையில என்னடா இது அணை எம்ம கண்டமா இருக்கு. ஏய் ஐ ஐ மச்சன் ஊதி ஜாகிர் மனுஷரு ஜாகிர் பத்தல ஜாகிர் பத்தல பத்திரு அது என்ன பாட்டியா? 2 பேரும் கையை இது பண்ணுங்க. போடா மெழுகுவத்தி வேண்டாம் गाइस, தீந்திருச்சு गाइस. இங்க பாருங்க மெழுகுவத்தி வேணாம். தலைவா இதையும் போன தீப்பெட்டி மூணு குச்சி எடுத்துறாங்க. ஏன் ப்ரோ சரி அப்படியே அணைய மாதிரி அப்படியே பண்ணிடுவோம். அணைய மாதிரி ஊதிக்கோ. முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அணைஞ்சிருச்சு. ரெடி 3 2 1 ஹேப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாளி உனக்கு. நாங்களே படிக்க வேண்டியதான். பாலாபுரம் கோட்டு ஃபர்ஸ்ட். பிறந்த நாளி உனக்கு. ஏய் இவன் என்னடா அண்டா சைஸ்ல வாய் இருக்கிற மாதிரி மோம் பஸ் விட்டுறானடா. அப்படி கடையுது குழந்தை மாதிரி. ஏய் அவருக்கு கூட்டு. ஃபர்ஸ்ட் அவரு கூட்டு. சீனியர் அவர்தான். ஆமாம் சார். ஏகே அப்படியே ஆடியன்ஸ்க்கு ரைஸ். சரி கேமரா கையெல்லாம் விட்டு க்ரீம் தான் ஒட்ட தான் பசிக்கும். ஹாப்பி பர்த்டே. இந்த வருஷத்துல இருந்து நல்லபடியா வரும்னு சொல்லி சொல்றேன். க்ரீம் தானே இருக்கு. டேய் பேச ஊரா சுத்து. இந்த பிறந்த நாள்ல இருந்து நல்லா இருக்கணும். சரியா ஹாப்பி ஆகுது, சந்தோஷமா இருக்கு. இதை நினைச்சு கவலைப்படாத. எப்பயுமே அண்ணன் இருக்கணும் கூட, கவலையே படாம ஜாலியா இருக்கணும்னா நம்ம சக்சஸ் ஆகும். ஓகே மாப்ள
என்ன 2 பேர் ஊர்ல இருக்காங்க, அவங்க தான் இன்னும் ஜாலியா இருக்கும். ஆமா அது இல்லாத ரொம்ப கம்மியான ஆளை வச்சு கேக் வெட்டுற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. ஆமாடா, கேக் வெட்டுறதுக்கு என்ன 40 பேரோட வருவாங்க. அடுத்த ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கூப்பிடுவோம் மற்றபடி மச்சான் பர்த்டே. இப்ப தெரியுதா எவ்வளவு பெருசா தூக்கி வாயில நுழைச்சா வலிக்கணும். நீங்க ஏங்க டபுள் மில்லியன் நினைக்கிறீங்க? ஏங்க அவன் எனக்கு விட்டுனாங்க இவ்வளவு பெரிய கேக் எடுத்து. அவர் அப்படிதான் சாவடி போய் ரூம்ல இப்படிதான் ஊட்டணும். அம்மா புருஷத்து வாய்க்குள்ள நுழைக்க கூடாது. வாயாது என்ன தருது கேக்கு. கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு guys. நல்லா இருக்கா? வேற லெவலா இருக்கு. ஹனி கேக்கானே, ஹனி பீன் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணாங்க. அங்கே பாருங்க, அதுக்கு ஸ்பூனு ஸ்பூனு சந்திரமுகி படத்துல சொல்லுவாள்ல, பேப்பரு ஆமா எல்லாமே கொடுத்துருக்கேன். பிளேட்டு ரைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆளுதான் இல்ல. ஆமா ஆளுதான் இல்ல. ஆனா அப்படியே போவோம். எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படியே கிடக்கு. அவன் கடைசியில இது அப்படியே தான் இருக்கு. 3 சாக்லேட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட் சாப்பிடுங்க. அண்ணா ஒரு சாக்லேட். அண்ணா இது சாக்லேட். ஸோ சாப்பிட்டேன். நான் நீங்க சாப்பிடு. சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. யார் நீ சாப்பிட முடியாது? ஏன் சொல்ல நினைக்கிறியா ஆடியன்ஸ்? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கல. அண்ணன் வந்து இந்த மாதிரி பர்த்டே வைப்பாங்க. ஏன்னா பர்த்டேலாம் வெட்டி இப்போ ஸ்கூல் படிக்கும்போது இந்த சாக்லேட்லாம் எடுத்துட்டு போவாங்க ஸ்கூலுக்குலாம், கிளாஸ் அந்த மாதிரி போனேன்னா. அது மட்டும் இல்லாமல் பர்த்டேலாம் வெட்டி ரொம்ப ஸ்கூல் டைமில் இது மாதிரி பையன்லாம் ஒன்றா சேர்ந்து வெட்டினது. கிளாஸ் ஒன்றா இது மாதிரி காலேஜில் கூட எனக்கு வெட்டினா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு அண்ணன் விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து சர்ப்ரைஸ் இருக்கிறான்ச்சு. அப்புறம் நான் ஏகே கேட்டேன், என்னடா சர்ப்ரைஸ்? அதுக்கு திடீர்னு அண்ணன் என்னையே சொல்லி கேக் வாங்கிட்டு வந்துச்சு. நானும் அப்புறம் ஏடிஎம் போயிட்டு அண்ணன் வந்து அப்லோட் ஃபைனல் பாட்டு வந்து ஃபைனல் சாப்டர் வந்து அப்லோட் பண்ணிருக்கு. அதை மறக்காம பாருங்க. பார்த்து உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இது அடுத்த வீடியோ வந்து என் சேனல்ல வரும். என்னன்னா கண்டிப்பா வந்து என் சேனல் வரும். இந்த வீடியோ நீ தான் பண்ணணும். எடிட் நாங்களே உனக்கு பண்ணி தரணுமா? எல்லாம் இது அக்கா போறா இருக்கு. வீடியோ வந்து கண்டிப்பா என் சேனல்ல வரும். இதுக்கப்புறமும் நான் அடுத்த வர வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. இனிமேல் தான் நம்ம ஆட்ட ஆரம்பம் கூட சொல்லலாம். அது மாதிரி காலேஜ் முடிஞ்சு காத்து சொன்ன ஆட்ட ஆரம்பம் காத்துக்கு ஆரம்பிக்குது பாரு. போச்சுடா. என்னடா பிறந்துச்சு? என்னடா ஜாகிரு பிறந்த போகுது. ஒண்ணுமே சரியில்லை. அதுக்குதான் மாடிக்கு விடாதுன்னு கேட்டீங்களா? அப்புறம் வேற எங்கடா வெட்டுறது? தனியா வரமாட்டாங்க இந்த மாடிக்கு. ஜாகிர் ஃபுட்டேஜை பார்த்தா ஆசையா இருக்கு. நம்மள இவ்வளவு அழகா இருக்கும். அப்படியா? கண்டிப்பா பாக்குறேன். பாத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம சேனலுக்கு, அண்ணன் சேனலுக்கு அண்ட் வந்து ஏகே சேனலுக்கு எல்லா சேனலுக்கும் கடைசியா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா டைமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு வார்த்தை தான். ஸோ ஜாகிரோட சேனலுக்கு எல்லாரும் வந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ ஜாகிர் வந்து காலேஜை முடிச்சுட்டு இப்போ திருப்படியும் வந்துட்டு வேலைக்கு போக போகிறான். இப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பையனாக வந்து குடும்பத்தை மேனேஜ் பண்ணி ஓடி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் வந்து அவன் ரொம்ப பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இன்ன வரையும் அவனுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஸோ யூடியூப் ஆரம்பித்தது கூட யூடியூப் சேனல் இருக்கும்போது வீட்டுக்கு தினைக்கும் வந்துட்டு அண்ணே நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே இந்த பையன் பேஷனாக இருக்கிறனால தான் இப்போ வரையும் என் கூட இருக்கான். ஸோ இன்ன வரையும் எல்லா வீடியோ தான் போட்டிருக்கான். பட் அதுக்கான எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஆதரவையும் அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவோம் ஜாகிரை. ஸோ சொன்ன மாதிரி வீடாதே அடி விழுவும். உனக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கும் அதே தான். பின்னாடி இருக்கிறவனும் சேனல் வச்சிருக்கான். அவன் சேனல் என்ன நிலைமையில இருக்கிறேன் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. 3 மாசம் என்ன நிலைமையில நம்ம இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க வீடியோ ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டனால அவனாலையும் கண்டினியூஸா வீடியோ போட முடியல. ஏன்னா அவன் வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் அவன் போட்டாகணும். அதுக்கு டைமே கிடைக்க முடியாது. ஏன்னா எடிட் ஃபுல் டைம் இருக்கிறனால அவனுக்கு டைமே கிடைக்க முடியாது. அவனோட சேனலுக்கு ஒரு எடிட்டர் பார்த்துட்டு இருக்கான். மினி லெவல் எடிட்டர். அது 1000 rupees சேலரி. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏகே கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அதுதான் ஏகேயும் வந்துட்டு அவன் சேனல் வச்சு அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம டீம்ல இருக்கிற பசங்களோட சேனல் வந்துட்டு நான் எவ்வளவுதான் என்னதான் யார்கிட்ட என்னதான் சொன்னாலும் க்ரோத் ஆக மாட்டேங்குது. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட பெஸ்ட் ஒர்க்லாம் கண்டிப்பாக கொடுத்து தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட், அதாவது எனக்கு தெரிஞ்ச குடும்பத்திட்ட தான் நான் போய் கேட்க முடியும். ஸோ வெளியே இருக்கவங்க யாரும் பண்ணுவாங்கன்னு பண்ண மாட்டாங்கன்றது தெரியல இந்த ஹெல்ப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும்.
ஸோ நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃபைனலி வந்துட்டு ஹாப்பி பர்த்டே முடிஞ்சு. உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காம. ஸோ எல்லாருமே உங்களோட கமெண்ட்டில் வந்துட்டு எல்லாருமே ஜாகிர் அண்ணனுக்கு விஷ் பண்ணிருங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே எல்லாருமே விஷ் பண்ணிருங்க. மறந்துடாதீங்க. பை see you guys. ஜாகிர் உன் ஸ்டைலில் வீடியோ முடிச்சுருக்காங்க. இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ் பர்த்டேக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாதி பேருக்கு நான் வந்து ஸ்டோரி வைக்க முடியல, கொஞ்சம் வந்து வேலையை வெளியே போயிட்டு நான் வைக்க முடியல, கோச்சுக்காதீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பை பை see you. அடுத்து மாப்பிள்ள உங்காத அடுத்தது ஒரு வெறித்தனமான வீடியோவில் நம்ம சேனலில் வரும். அந்த ஏகே சேனலில் அடுத்த வீடியோ வந்து இறக்கும். நானும் அவனும் சேர்ந்தே ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்கோம், பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் வந்து வந்துட்டே இருக்கும் guys. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை see you. குட் பை. அடிச்சிடக்கூடாது, க்ரீம் இருக்கு. இந்த பதிவு எதுக்குன்னாச்சுன்னா, எனக்கு பிறந்தநாளுக்கு எடிட் பண்ணி வாங்கி உங்கள் திறமையை வெளிக்காட்டி எனக்கு வந்து வீடியோ போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாழ்த்தொலி போட்டது எல்லாரும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா இருக்குது. நான் பார்த்தேன், ரொம்ப வீடியோ நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே.